வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினா-விடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து யாவரையும் மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகள் பல கற்பனை ஓட்டம் உடையவை என்றாலும் சில நேரங்களில் சில உண்மையை அப்படியே எடுத்து உரைப்பதற்காகவும் இந்த கதை அமைகிறது என்று. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்கு உரிய ஒரு கதை தலைப்பு: இல்லறத்தானின் கடமைகள் காண்போம். ஒரு முறை மெய்மறந்தான் காட்டுப் பகுதியில் வாழுகின்ற ஒரு மனிதன் தன் மெய் மறந்து உண்மையை மறந்து இரண்டும் கெட்டானாய் குடும்ப வாழ்வில் பொறுப்பு இன்றி பொறுப்பை ஏற்க விரும்பாமல் தன் மனம் போன கால் போன போக்கில் அலைந்தும் திரிந்தும் மெய்மறந்தான் காட்டை விட்டு வெளியேறி சில தூரம் சென்ற பின்பு அங்கே ஓர் நிழலோட்டமும் பேச்சரங்கின் சப்தமும் தெரிந்திட தன் மனதிற்கு ஏதேனும் ஒரு கருத்து கிடைக்குமா, எனது சிந்தனை மாறுமா, சரி போய்த்தான் அங்கு என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போமே என்று கருதி அந்த பேச்சு அரங்கத்தின் உள்ளே நுழைந்தான். அங்கே நிசப்தமாய் யாவரும் தங்களை மறந்து ஏதோ ஒரு மௌனப் புரட்சி நடப்பது போல அங்கே பேசுபவர் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார். மற்றவர்கள் யாவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். அவ்வாறு அங்கே சென்ற இந்த மனிதன் மாணிக்கம் தானும் அந்த கதையை கேட்டு பிற்பாடு இல்லறத்திற்கு வந்து தன் பொறுப்பினை கதையில் வழியே அந்த பெரியவர் கூறியபடியே தானும் வாழ்ந்து அனைவருக்கும் வாழ்க்கையில் வழிகாட்டினான். அப்படி அவன் அந்த பேச்சரங்கில் என்ன கேட்டான்? ஒருவர் இல்லறத்தான் கணவன் அல்லது தந்தை, மகன் இவர்களுக்குரிய குடும்ப பொறுப்பினை விளக்கிக் கொண்டிருந்தார். அவர் என்ன விளக்கினார் என்பதை கதையோட்டத்தினிடையே நாமும் கேட்போமே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதனை நம் அனுபவ முதிர்ச்சியின் வழியே அறியலாம் என்றார். 1000 உறவிகளில் பெருமைகள் சற்று இருந்தாலும் தந்தை தாயே முதன்மை தெய்வங்கள் என்றார். தந்தையின் பாசங்கள் தாயினைப் போல வெளியில் தெரியவே தெரியாது. சற்று முரட்டுத்தனமாகவும் தெரியலாம். அப்பாவித்தன்மையுடனும் வெகுளியாகவும் சில நேரங்களில் வெளிப்படும். மனைவி மற்றும் தன் குழந்தைகளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களை மகிழச் செய்து காரியம் சாதிப்பதில் வல்லவனே சிறந்த தந்தை. வினையே ஆடவர்க்கு உயிர் என்ற இலக்கணத்தை தந்தையர் மறந்திடல் நியாயமாகாது. பொருள் ஈட்டுவதில் சாதுர்த்தியம் பெற்றால்தான் குடும்பத் தேரினை முறையாய் இருவரும் இழுத்துச் செல்லலாம். நேர்மையான பொருள் ஈட்டலே குடும்பத்தினை நிலைத்து வாழ்ந்திடச் செய்திடும் என்பதில் தந்தை முழு கவனம் செலுத்த வேண்டும். எது பொருள் என்றும் கருத வேண்டும். அஃதாவது நாடு கடந்தும் காடு கடந்தும் மலை கடந்தும் தன் இல்ல தேவைக்காக வெயில் மழை என்று பாராமல் பனியிலும் குளிருடனும் போராடி செல்வம் தேடிடும் தந்தையர்களை நாம் எண்ணி பார்க்கலாம். உடல் நலன் நன்கு உள்ளபோதே எறும்பினைப் போல சிறு சிறு குருவிகளைப் போல தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாய் மாறி
திரைகடல் ஓடியும் தந்தையர்கள் பொருள் ஈட்ட முடியும் ஈட்டினர் முன்பு. பொருள் ஈட்டுவதிலேயே வாழ்நாட்களை முழுவதும் கழித்திடாமல் நமக்கு பொருளாக உள்ள இல்லறத்தில் வாழும் மனைவி மக்களையும் ஒரு பொருளாக மதித்து இடையிடையே வந்து அவர்களை மகிழ்வித்து செல்வதிலும் கவனம் உடையவனே சிறந்த தந்தை, வீட்டு பொறுப்பாளன். வானுரையில் தெய்வத்துள் அவன் வைக்கப்படுவான். வளைந்து கொடுத்திடும் மூங்கில் மட்டுமே பல்லக்கு, குடல் போன்ற சிறந்த இடங்களை பெற்றிடும். குடும்பச் சூழலுக்கு ஏற்ப தன்னை வளைந்து கொடுத்து மனைவி மக்களின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றிடாத ஒரு மனிதனே ஆக மாட்டான். நிறைவேற்றிடுபவன் தன் கடமையில் தவறமாட்டான். தன் கணவன் மற்றும் மக்கள் பார்வோற்ற புகழ்ச்சியுடன் வாழ்வதை கண்ணுறும் தாய்மார்கள் பேரின்பம் அடைவர். தந்தையின் முக்கிய பொறுப்பு தன்னவளாம் மனைவி ஆற்றாது துயரத்துடன் கண்ணீர் சிந்திடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையே நாம் அறிதல் வேண்டும். மக்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மனைவியின் மனையால் கண்ணீர் சிந்தினால் அந்த குடும்பத்தில் நிம்மதியே அற்றுப்போகும். அவ்வாறு நாம் செய்தல் கூடாது. உண்மையான கணவனின் உழைப்பு தன் சுற்றங்களின் ஆனந்த களிப்பில்தான் முழுவதுமாய் அடங்கியுள்ளது. இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று பெரியவர், பேச்சாற்றல் மிக்கவர் கூறினார். என்ன கதை கூறினார்? ஒரு முறை மாமனார் ஒருவர் தன் மாப்பிள்ளையிடம், மருமகனே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்றார். என் பெண்ணை குழந்தையைப் போல் இன்று வரை என் கண்களை பாதுகாப்பது போல் சரியாக பார்த்து கொண்டேன். அவளுக்கு சூதுவாது குடும்ப பொறுப்பு அவ்வளவாக தெரியாது. நீங்கள்தான் பொறுத்து கொண்டு முறையாக எடுத்து கூறி அவளுக்கு பயிற்சி அளித்து அவள் முகம் வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சரி என்றார் சாதுர்த்திய மாப்பிள்ளையும். ஒரு நாள் தன் பெண்ணை காண மாப்பிள்ளை இல்லறத்திற்கு மாமனார் வந்திருந்து அங்கு அவ்விடத்து அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போய் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றதுடன், என்ன மாப்பிள்ளை, தாங்கள் எப்பொழுதும் கையில் தண்ணீர் சொம்புடனேயே தண்ணீரை நிரப்பி என் பெண்ணின் அருகில் நின்று கொண்டு அவள் முகத்தில் அடிக்கடி தண்ணீர் தெளித்து வருகின்றீர்களே, ஏன், என்ன ஆயிற்று? அவளுக்கு உடம்பில் ஏதும் சூடா என்று கேட்டார். ஒன்றுமில்லை மாமா, நீங்கள் தானே எப்பொழுதும் என் பெண்ணின் முகம் வாடவே கூடாது என்று ஒரு பூவைப் போல அவளை பார்த்து கொள்ள வேண்டுமென்று கட்டளையிட்டீர்கள் அல்லவா? அதற்குத்தான் அவள் வாடிவிடாமல் இருக்க என் வாடாமலராம் ரஞ்சிதத்தை தண்ணீர் தெளித்து நாளும் பதமாக பார்த்து கொள்கின்றேன் ஐயா, மாமனாரே என்றார் மாப்பிள்ளை. உலகத்தில் இப்படிப்பட்ட கணவன்மார்களும் வாழத்தான் செய்கின்றார்கள் என்பதை நாம் கற்பனையாக இருந்தாலும் எண்ணி வாழ்வோம். மனையாளுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்திடாமல் வாழ்பவனே நல்ல தந்தை. மிகுந்த பாசமுடைய பேரன்புடைய மனைவியானவள் அதை விரும்ப மாட்டாள். நியாயமான உத்தியோக வேலைப்பளுவின் காரணமாய் தன் இல்லத்திற்கு சற்று அந்த பொறுப்பாளன் தந்தை காலதாமதமாய் வந்தாலும் துணவியரால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட காலங்களும் உண்டு. பொய் ஊடல் செய்வாள். அப்பொழுது சிரிப்பை சில நாட்கள் மறைப்பாள். முகத்தில் கோபம் கொப்பளிக்கும். அந்த சமயத்தில் என்னதான் சரி செய்ய குரல் கொடுத்தாலும் கோழிச்சண்டையே ஏற்படும். வீண் வாக்குவாதத்தில் சரி செய்ய இறங்கிடாமல் அவள் கண்ணெதிரில் அவள் தயார் செய்து வைத்த உணவு வகைகளை அடக்கமாய் அவள் எதிரில் உட்கொண்டு அலுவலக குறிப்பு எடுப்பதிலோ படுக்கவோ செல்வதிலோ தம் கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு ஆடவன். அவ்வேளையில் கணவன் உணவு உட்கொள்ளாமல் கோபப்பட்டு சென்றால் கூட அந்த இல்லற துணைவியாம் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இதுதான் உண்மையான பேரன்பு. இதனை ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திலால் உணர முடியும். நான் சொல்வது உங்களுக்கெல்லாம் புரிகிறதா? இன்னொன்றும் சொல்கிறேன்.
தந்தைமார்கள் எங்கு சென்றாலும் தாங்கள் இருக்கும் இடத்தினை அடிக்கடி வீட்டாருக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு உட்பட தெரிவிக்க வேண்டும். காரணம், பாசமுள்ள அவர்கள் முகம் வாடிவிடக்கூடாது அல்லவா? இன்று சரியாக இத்தனை மணிக்கு உங்களை வந்து நான் அழைத்துச் செல்கிறேன் வெளியில் என்று சத்தியம் வாக்கும் கொடுக்கக்கூடாது. சமயத்தில் வேலை பளுவால் நிறைவேற்ற முடியாமலும் போகலாம். சிந்திக்க வேண்டும். சரி, இன்று முடியுமா என்று பார்க்கிறேன் என்றும் சொல்லலாம். போவதாக இருந்தால் முன்கூட்டியே தெரிவிக்கின்றேன் என்றும் உண்மையை உடனே சொல்லிவிடுவதுதான் ஒரு குடும்பத் தலைவனுக்கு அழகு. சொல்வது ஒன்று செய்வது ஒன்றும் என்ற நிலை தந்தையர்க்கும் மகனுக்கும் இருந்தால் தந்தை மகன் என்ற தூய்மையான அன்பினை குடும்பத்தின் வழியே இழக்க நேரிடும். மேலும் சில கணவன்மார்கள் வீட்டிற்கு உரிய நேரத்தில் சரியாக வருவர். தன் மக்களுடன் அமர்ந்து உணவு உட்கொள்வர். சில மனைவிமார்கள் கணவன் வரும் வரையில் உணவு உட்கொள்ளவே மாட்டார்கள். காரணம், தன்னவள் பசி பொறுக்க மாட்டாள் என்ற உணர்வு கணவனுக்கு ஏற்பட வேண்டும். நாம் செல்லவில்லை என்றால் அந்த உணர்வை ஏற்படுத்தவும் அக்கால மரியாதை மற்றும் பாசம் நிமித்தமாகவும் அவ்வாறு செய்து வந்தனர். ஒருவருக்கொருவர் வீட்டிற்கு வரும் வரையில் உணவருந்த மாட்டார்கள். 1000 இடத்தில் மற்றவர்கள் இடத்தில் சாப்பிட நேர்ந்தாலும் அவள் உருட்டி கொடுக்கும் நிலாச்சோறு போல் ஆகுமோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். தன் கணவனுக்கு ஏற்ப குறிப்பறிந்து வாழ்க்கை நடத்தும் துணையாளுடன் அடுத்த ஜென்மத்திலும் அவளே தனக்கு துணையாக வரவேண்டும் என்று நினைத்து மகிழும் தந்தையரும் பலர் உலகத்தில் உள்ளனர். வானத்திலிருந்து பொழியும் மழைநீர் தூய்மையானதாகவே, அதாவது இயல்பாகவே இருக்கும். அது எந்த மண்ணின் இடத்தில் விழுகின்றதோ அதை பொறுத்தே அதன் மனமும் சுவையும் நிறமும் மாற்றமடையும். தந்தையர்க்கும் தாயர்க்கும் தாங்கள் பிறந்த இடத்து பெற்ற மனம், சுவை முதலானவற்றை அப்படியே இவர்கள் வாழ்கின்ற இடத்தில் பெறவே முடியாது. தங்கள் செயற்பாடுகளில், பழக்க வழக்கங்களில் விழுகின்ற மழைநீர் துளி போல அவரவர் தேவைக்கு ஏற்ப யாவும் மாறுபடும். சுவையும் மனமும் மாறுபடுவது போல ஒருவருக்கு ஏற்றதை ஒருவர் ஏற்று வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. இவற்றையெல்லாம் இவ்வாறு பல மணி நேரம் பேசியதைக் கண்ட இந்த மெய்மறந்தான் காட்டுப்பகுதி வாழும் மனிதன் திருந்தினான் என்றால் நாமும் ஏன் சிந்திக்கக்கூடாது? வாழ்க வளமுடன்.